இன்னைக்கு பல்லக்கு வச்சுட்டு பெருமாளை போகும்போது தமிழ் முன்னே சொல்லும் வேதம் பின்னே தான் சொல்லுகின்றது. இது யாரும் எதிர்ப்பொண்ணும் கிடையாது. ஆகவே இதுல இந்த விஷயத்தை பொறுத்தவரை என்ன சொல்றீங்க? திருச்செந்தூர்ல வந்து தமிழ்ல வேதம் மந்திரத்தை ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனா அதே சொல்லட்டுமே தப்பு இல்லையே வந்து அதெல்லாம் நீங்க ஒரு விஷயம் நீங்க சேகர் பாபு நீங்களும் ஒண்ணா இருக்கீங்க. அப்படி கிடையாது சார். திராவிடமும் ஆரியமும் ஒண்ணா இருக்கு. அப்படி கிடையாது. திருநெல்வேலி நாகர்கோயில்ல மாறாப்பு அதை எதிர்கொண்டு வெற்றி கண்டவர் ஐயா வைகுண்டர் RSS ஏத்துக்கிச்சா சார்? ஒரு விஷயம் வைகுண்டர் கோயிலுக்கு அன்னைக்கு உள்ள காலகட்டம் நீங்க வைகுண்டர் புரட்சியாளருங்க. ஈயம் பித்தளைக்கு பேர்ச்சம்பளம்னு சொல்ற மாதிரி ஈயம் பித்தளைக்கு போட வேண்டிய பொருட்களை எல்லாம் வாக்கு இயந்திரங்களாகவும் ஈயம் பித்தளைக்கு போட வேண்டிய வானூர்திகளை எல்லாம் இன்னும் வச்சுக்கிட்டு பெருமை பீத்திக்கிட்டு இருக்கிறீங்க சார். வந்து கடந்த 2 நாளுக்கு முன்னாடி கனடா நாட்டு பிரதமர் நீங்க தாங்க வந்து இது பண்றாங்க. உலக நாடுகள் முழுவதும் பிரதமர் மோடியை கண்டால் என்ன சொல்லுங்க தெரியுமா? எஜமான் காலடி மண் எடுத்து நெற்றியில போட்டு வச்சோம்னு அந்த நிலைப்படு. பிரதமரை கண்டால் பல நாட்டு அமெரிக்கா தான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காரு. திருச்செந்தூர் தமிழ்ல பண்றோம். இப்ப தேவாரம் திருப்பூர்ல பண்ணணும்னு சொல்லிருக்கிறாங்க. 2வது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஆச்சாரங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு கோயிலுக்கும் அதாவது ஒரு இனத்துக்கு எப்படி ஆச்சாரங்கள் பூஜை புனஸ்காரம் எப்படி கட்டமைப்பு உள்ளதோ அதே போல் மதத்துக்கும் ஒரு கட்டமைப்பு உள்ளது. அதே போல் மத சம்பிரதாயத்துக்கும் ஒரு கட்டமைப்பு உள்ளது. அதே போல் முருகனுக்கு என்றால் இப்படிதான் பூஜை புனஸ்காரம், வைஷ்ணவ கோயில் என்றால் இப்படிதான் பூஜை புனஸ்காரம். இது இந்தியாவில பல ஆண்டுகளாக ஒவ்வொரு கோயிலுக்கும் இல்ல சார். அது நம்ம பிராமணர்கள் ஆரியர்கள் வருகைக்கு பிறகு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நூற்றாண்டு அரை நூற்றாண்டு இந்த விஷயம் தமிழில் அர்ச்சனை செய்யறான்னு போர்டு போட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சா தமிழ்ல பண்ணுங்க, பண்ணுங்க. அதாவது இன்னைக்கு வைஷ்ணவ கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா குஜராத்ல போய் கேட்கல தமிழ்ல பண்ணுங்க. பன்னிரு ஆழ்வார்கள் எழுது தமிழ் தான். ஸ்ரீ ஆண்டாளுடைய கோதை நம்முடைய ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் வந்து வைஷ்ணவத்தினுடைய நிலைப்பாடு தான் வந்து மார்கழி அதாவது என்ன ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைவரவேல் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றனவும் பிள்ளா எழுந்திராய் வேம்புலை நஞ்சுண்டு நாரேன் நமக்கே படுதராண்டு திருப்பாவிலே மார்கழி மாதத்தின் பெருமையும் மலையை வரவழைத்ததும் ஒரு பெண் தெய்வம் என்று நான் சொல்லவில்லை. அர்த்தமுள்ள ஹிந்து முதல் கவிஞர் கண்ணதாசன் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் கூடுந்து போதமில் வைஷ்ணவ கோயில்ல இன்னைக்கு பல்லக்கு வச்சுட்டு பெருமாளை போகும்போது தமிழ் முன்னே சொல்லும் வேதம் பின்னே தான் சொல்லுகின்றது. இது யாரும் எதிர்ப்பொண்ணும் கிடையாது. ஆகவே இதுல இந்த விஷயத்தை பொறுத்தவரை என்ன சொல்றீங்க? திருச்செந்தூர்ல வந்து தமிழ்ல வேதம் மந்திரத்தை ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனா அதே சொல்லட்டுமே தப்பு இல்லையே வந்து அதெல்லாம் நீங்க ஒரு விஷயம் நீங்க சேகர் பாபு நீங்களும் ஒண்ணா இருக்கீங்க. அப்படி கிடையாது சார். திராவிடமும் ஆரியமும் ஒண்ணா இருக்கு. அப்படி கிடையாது சார். சார் இந்த ஆரியம் திராவிடம் வச்சதே கால்டுவெல் பட்ட விசுவதை. கால்டுவெல் பட்ட நாசகாரம் செய்த விசவிதை. அயர்லாந்தில் பிறந்து நெதர்லாந்து படித்து 23வது வயதில் திருநெல்வேலி மாவட்டம் இளையங்குடியில் வந்து மதம் மாற்றக்கூடிய மிஷனரி கம்பெனி ஓனர் தான் கால்டுவெல். இதைத்தான் தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் படித்து ஆரியம் வேறு திராவிடம் வேறு பிரித்தாண்ட சூழ்ச்சிக்காரன் கால்டுவெல் தான். அந்த கால்டுவெல் பட்ட விசைவதையை தான் இன்று திராவிடம் என்ற பெயரில் விசைவதாக பாவிக்கின்றது. அதுதான் பெரியார் சொல்லிக் கொண்டார். இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் அப்படி பொங்குது ரத்தம். பாஜக காரங்களுக்கு RSS காரங்களுக்கு கால்டுவெல் என்றவர் அது செஞ்ச வரலாற்று பிழை என்ன அப்படின்னா, அவர் ஒரு PhD தீசிஸ் பண்றாரு, மொழியியல் ஆய்வறிஞர் பண்றப்ப அது திராவிடம்ன்ற ஒரு வார்த்தையை அவரோட கருத்தியல். அதுக்கு நம்ம எதிர்கருத்து தெரிவிக்கலாம், மாற்று கருத்து தெரிவிக்கலாம். அவருக்கு சூழ்ச்சி வஞ்சகம், அவர் மதம் பரப்ப வந்தார். மதம் பரப்ப வந்தவன் கிழிச்சதை விட இங்க வந்து வீரமா முடிவரை விட GU போக விட உங்க RSS என்ன புடுங்குச்சுன்னு கொஞ்சம் பட்டியலிடுங்க. ஒரு விஷயம் கேளுங்க. RSS என்ற இயக்கம் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கனாலதான் மதமாற்றங்க பண்ண முடியல. நீங்க மாறாப்பு போடக்கூடாது திருநெல்வேலியில இருந்துச்சு. திருநெல்வேலி நாகர்கோயில்ல மாறாப்பு அதை எதிர்கொண்டு RSS காரங்க என்னங்க அதை எதிர்கொண்டு வெற்றி கண்டவர் யாரு? ஐயா வைகுண்டர். RSS ஏத்துக்கிச்சா சார்? ஒரு விஷயம் கோயிலுக்கு அன்னைக்கு உள்ள காலகட்டம் நீங்க வைகுண்டர் புரட்சியாளருங்க. RSS சேர்க்கும்போது 25 அரசாங்கம் என்ன பண்ணுச்சுங்கிறது அரசாங்கம் இல்ல. அதாவது ஒரு விஷயங்களங்க அந்த காலத்துல வெள்ளக்காரர் காலத்துல ராஜாக்கள் காலத்துல ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கட்டமைப்பு இப்படிதான் வாழணும், இந்த மாதிரிதான் வாழணும். திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருக்கும்போது இந்த மாதிரி கட்டமைப்பு இருந்திருக்குது. ஐயா வைகுண்டர் சமதான் அது இது பண்ணாரு. அந்த நிலைப்பாடு கிறிஸ்தவ மிஷனரிகள்
இவர்கள் மதம் மாற்றத்துக்கான யுத்திகளை கடைபிடித்தார்கள். அந்த யுத்திகளை இந்துத்துவா என்ற நிலைப்படுவதற்கு ஐயா வைகுண்டசாமி, ஏன்னா எனக்கு சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம். அதுதான் சொல்றேன். அதனால ஐயா தாத்தா பாட்டி இங்க மாறாப்பு இல்லாம போனதை அதை வந்து இவன் மதம் பரப்ப வந்தான்னு பயன்படுத்தினா, அதுக்கு மதம் பரப்ப வந்ததுக்கு முன்னாடி நீங்க என்ன RSS கொடுக்குறீங்க? உட்காந்து சமஸ்தானத்துக்கிட்ட ஒரு விஷயம் சார், சமஸ்தானத்துக்கு RSS இயக்கம் என்பது 25ல் ஆரம்பிச்சது. இன்னைக்கு 100 ஆண்டு காலம் நெருங்கிட்டு இருக்குது. இந்தியாவில் RSS என்ற இயக்கம் இல்லாவிட்டால் இந்த நாட்டை ஆங்கிகளும் லுங்கிகளும் ஆண்டு கொண்டிருப்பார்கள். அதற்கு தான் திராவிட கட்சிகள் போன்ற கட்சிகள் ஓட்டு வங்கிக்காக இந்துக்களை துவம்சம் செய்யக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இது நடக்க கூடாது. இந்தியாவில் ஒரு இந்துத்துவ கலாச்சாரம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் RSS இந்துத்துவ கலாச்சாரம் வந்து 1925க்கு முன்னாடியில இருந்து RSS எதிர்பார்க்கிறது இந்த கன்னியாகுமரியில நாகர்கோயில்ல பெண்கள் மாறாப்பு போடாம இருக்கிறது, ஜாதிய ரீதியா குலத்தொழில் ரீதியா படிக்கக்கூடாது, இவெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு இருந்ததுதான் இருந்துச்சு. இவன் கிறிஸ்துவ மிஷினரி மதம் பரப்புனா பரப்பாத ஒன்று திறனாய்வு பண்ணுவோம். சீகன் பால்கன்றவர் தான் முதல்ல டைப்பிங் மிஷினை வந்து இந்தியாவில் பிரிண்டிங் டெக்னாலஜியை கொண்டு வந்தவர் காரைக்காலில். சரியா? அது போக வீரமாமுனிவர் தமிழ் இலக்கியங்களை பல மாற்றங்கள் பண்ணாரு. நம்ம இன்னைக்கு நீங்களும் நானும் படிச்சு இதே நாகர்கோயில் இருக்கிறோம் படிச்சிருக்கிறான் அப்படின்னா ஏதோ கிறிஸ்துவ மிஷினரிகள் இஸ்லாமியர்கள் வந்ததை அவன் வெளியிலேருந்து வந்த மதம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அவங்க வந்தவங்க இங்கே வந்து மாற்றினது தான். கல்வி கொடுத்தாரு. அந்த கல்வியில தான் அத்வானி படிச்சாரு, அந்த கல்வியில தான் இந்த மோடி படிச்சாரு, எல்லாம் படிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்வி ஏன் கொடுக்கல? 1925 RSS உருவாகிறதுக்கு அந்த காலத்துல வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னாடி கல்விக்கு எங்க இருந்துச்சு? கல்வி எங்க இருந்துச்சு? ராஜராஜ சோழனுக்கு பிறகு 1000 ஆண்டு காலம் இருண்ட காலம். தமிழர்கள் வந்து அந்த மொழியை அத்துட்டாங்க. இந்த தெலுங்கர் ஆட்சி, இந்த விஜயநகர ஆட்சி, அந்த ஆட்சின்ற பேர்ல எங்களை அத்து விட்டு ஆடு மாடு மேய்க்க விட்டு எங்களை வந்து எல்லாரும் மொழியேற்றி யாரும் படிக்கல. உங்க தாத்தா படிச்சிருக்க மாட்டாரு. நீங்க படிச்சு இன்னைக்கு ஒரு டிகிரி ஹோல்டரா இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? RSS-ஆ? கிடையாது. அவனா பள்ளிக்கூடம் கட்டினா? அவன் நீ கோயிலுக்கு போகக்கூடாது, நீ வெளியே நிற்கணும், நீ சாணா, நீ பறையன் பல்லன் அப்படின்னு தீட்டு போட்டு நம்மளை ஒதுக்கி வச்சிருந்தான். படிக்க வச்சது கிறிஸ்துவ மிஷினரிகள் தான், இஸ்லாமியர்கள் தான். அதனால இந்த ஒரு மடத்தனத்துல இருந்து இந்த 1000 ஆண்டு இருண்ட காலத்துல இருந்து தமிழன் மட்டும் இல்லாமல் அந்தந்த மண்ணின் மைந்தர்கள் இந்தியா முழுக்க எல்லாமே அவங்களை மீட்டெடுத்திருக்கிறாங்க. ஒரு சில நல்ல காரியங்கள் நடந்திருக்கு. அதனால அந்த வன்மத்துல இந்த மத வெறியில வந்து குறைகள் சொல்லலாம். ஒரு சிலர் பேர் மதம் பரப்புறதுக்கு எதாவது பண்ணியிருக்கலாம். ஒட்டு மொத்தமா அங்கேயும் லுங்கியும் அப்படின்னா அப்ப அங்கேயும் லுங்கியும் ஓட்டு எங்களுக்கு வேணாங்க. முஸ்லீம்னா இப்படிதாங்க, கிறிஸ்துவனா இப்படிதாங்கன்னு எப்படி ஒடிசால சொன்னீங்க? தமிழன் எப்படி அதிகாரத்துக்கு வரக்கூடாது தைரியம் இருந்தா சொல்லுங்களேன். மோடி, அமித்ஷாவை இந்த மதுரை மாநாட்டுல அங்கேயும் வேணாம் லுங்கியும் வேணாம், அவர்கள்லாம் இந்திய குடிமக்களே இல்லை, அவங்கெல்லாம் வெளிநாட்டுக்காரங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். இங்க இருந்து மதம் மாறணுங்க, அவ்வளவுதான். இவ்வளவு சொல்றீங்களே, இவ்வளவு சொல்றாருல அவரு. பெஹல்காம் மேட்ல அந்த நீ எந்த மதம் கேட்டுதான் தீவிரவாதிகள் சுட்டாங்க. அவனை உள்ள விட்டவன் யாரு, அனுப்புனவன் யாரு? மோடி தானே அனுப்புனாரு. சார் இது எப்படிங்க வந்து எப்படிங்க வந்துட்டு போக முடியும்? வந்து மோடி எப்படி வந்துட்டு போக முடியும்? நீங்க ஒரு இல்லங்க ஒரு விஷயங்கள் அப்படி கிடையாதுங்க. எல்லா நேரத்திலையும் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்க எது எடுத்தாலும் அதாவது திமுக மாதிரி நீங்க பேசாதீங்க. ஏன்னா திமுக உங்களுக்கு பேசாது. அது தப்பு ஒரு விஷயங்கள் சார். அந்த சப்ஜெக்டை வந்து திரும்ப சொல்றேன். அந்த பெஹல்காம் மேட்டருக்கு பிறகு எந்த மதம் என்று கேட்டு அப்போ கனிமூன்ல வந்த பெண்களை இது கனிமுடித்தனமா கொண்டதுக்கு பிறகு தான் அந்த ஆபரேஷன் பேர் சிந்தூர் ஆபரேஷன் பேரை வச்சு இந்தியாவுடைய இலக்கு என்ன? பயங்கரவாத கூடத்தை மட்டும்தான் அடிச்சான். ஒரு பாகிஸ்தான்ல ராணுவ வீரர்களோ அதுக்கு பதில் சொல்றேன் சார். இந்த ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு நம்முடைய நிலைமை என்ன என்பதை அனைத்து கட்சி சேர்ந்த எம்பிக்கள் உலக நாடு ஃபுல்லா அனுப்பி தன்னுடைய நாட்டுடைய இந்த நாட்டுடைய நிலைப்பாடை சொல்லிக்கலைங்க சார். இந்த நாட்டுடைய நிலைப்பாடை சொன்ன பிறகுதான் உலகம் முழுவதும் நம்மளை கூர்ந்து பார்க்கின்றன. இவரிடம் நியாயம் உள்ளது. இன்று இந்தியாவில் அதாவது பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா தேச துரோகிகள் கிடையாது, பயங்கரவாதிகள் இருக்கிறாங்க. இந்தியாவில் தேச துரோகிகள் இருக்கிறாங்க, பயங்கரவாதிகள் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் அனுபவப்பட்டு உட்காந்துருக்கும் போது இங்க என்ஐஏ வந்து ஒரு சில கண்காணிக்குது. இன்னொரு சில என்னன்னா இந்த மாதிரி நிலைப்பட வரும்போது அந்த இன்னைக்கு பாகிஸ்தான் பிரியவாதிகளுக்கும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஆதரவு கொடுத்து கொண்ட செயல்பட்டு மறைமுகமாக இருந்த சில மனிதர் தலைமைகள் எல்லாம் இன்னைக்கு இந்தியாவில் ஏன் வாயும்படி சைலண்டா இருக்கிறாங்கன்னா, இந்தியாவில் இந்த பிரச்சனைக்கு பிறகு இந்தியாவில் 140 கோடி மக்களும் ஒரு உடையங்கள் இருக்கின்றார்கள். இப்போ ஐயா அந்த பெஹல்காம் மேட்டர் எடுத்தாரு. பெஹல்காம் மேட்டர்ல அவன் உள்ள வந்து அடிச்சுட்டு திரும்ப போற வரைக்கும் வேடிக்கை பார்த்தது இந்த அரசாங்கம். காஷ்மீர்ன்றது ராணுவ கட்டமைப்புல ஏற்கனவே இருக்கிற மாநிலம். கலைஞர் முதலமைச்சர் இருக்கின்ற போது சூளைமேட்டுல இது விடுதலை புலியுடைய கூட்டமைப்பு சார்ந்தா கிட்டத்தட்ட 10-15 பேரை சூளைமேட்டில் ஜாக்கிரதை காலில் கண்முடித்தனமா சுட்டு கொண்டு போட்டாங்களே. அப்ப கலைஞர் கவர்மெண்ட் தானே, அப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே. அப்ப எதுக்கு நீங்க சொல்லி ஐயோ கலைஞர் பார்த்துட்டு இருந்தாரா சார்? எல்லா நேரத்திலையும் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை. அதனால உலகமே பாராட்டுது சார். வாஜ்பாய் அரசு
மோடி அரசு, பாஜகவோட 2 அரசு. வாஜ்பாய் அரசு இருக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா, இதே பாகிஸ்தான் கார்கில் போர்னு ஒன்று ஏற்பாடு பண்ணி ஒரு 600 கோடிக்கு மேலே செலவு பண்ணி பனிமலைகளில் குண்டை போட்டாங்க. இவங்களாவது கொஞ்சம் மக்கள் மேலே தீவிரவாதி மேலே போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னு தெரில, அதை இவங்க நியாயப்படுத்துறாங்க. அப்போ அந்த முஸ்லீம் அந்த இன இப்போ எப்படி இந்த சிக்கந்தர் மலையில் இங்கே வந்து நிற்கிறாங்களோ, முஸ்லீம்களை கலப்பணும், அங்கேயும் இங்கேயும் கிளப்பி விடணும்னு நினைக்கிறாங்களோ, வாஜ்பாய் காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் போர்னு சொல்லி பல கோடி செலவு பண்ணி நாடு வறுமையில் இருக்கிறப்ப அங்கே ஒரு சேட்டையை கொடுத்தாங்க. கார்கில் போர்னு பனிமலையில் தான் போய் குண்டு போட்டாங்க. மக்களை வந்து சென்டிமெண்டல் லீடராக வச்சாங்க. இப்போ மோடி ஐயா வந்துட்டார். மோடி ஐயா வந்த பிறகு இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, காஷ்மீர் இருக்க ராணுவ கட்டமைப்பில் தான் இருக்குது. அங்கே அந்த மாநிலத்தோட தனி அந்தஸ்துன்னு ஒன்று இருந்துச்சு. அந்த மக்கள் தான் அந்த நிலத்தை வாங்க முடியும், சிறப்பு உரிமைகள் இருந்துச்சு. அதெல்லாம் போக்குறதுக்கு அவங்கள கொடுமைப்படுத்தி ஒரு டெரிட்டரி மாதிரி உருவாக்கி ராணுவ கட்டமைப்பில் அந்த மக்கள்கிட்ட இருந்து பல இதை பண்ணி மோடி சேட்டை கொடுத்தாரு. அந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களாக இன்டர்நெட்டு கூட இல்லாமல் அந்த மக்களை வந்து வன்கொடுமை பண்ணாங்க. அப்படி பண்ணி எல்லாம் கட்டுக்குள்ளே எடுத்த பிறகு ஒருத்தன் வந்து உள்ளே அடிச்சுட்டு திரும்ப போகிறான். புல்வாமாவில் ராணுவ வீரருக்கு சாதாரணமாக ஸ்டாலின் வராரு, இங்கே ஒரு எதிர்கட்சி தலைவர் வராரு, திருமாவளவன் வராரு, இல்லை அண்ணாமலை வராருனாலே 40-50 போலீஸ் போகும். முன்னாடி ரோட்டில் டிராஃபிக் மைக் 1 மைக் 2 மைக் 3ன்னு பேசுவாங்க. அப்போ ஒரு 40 ராணுவ வீரர்கள் ஒரு கால்வாயில், அந்த கான்வாயின்வாங்கள அந்த பாதையில் போகிறப்ப இது நல்லா புரிஞ்சுக்கணும். அது எலெக்ஷன் நேரத்தில் கரெக்டாக அங்கே குண்டு வெடிச்சு அந்த 40 ராணுவ வீரர்களும் ஒரு உயிர் சாதாரணம் கிடையாது. அப்போ 40 பேர் சாகிறான் அப்படின்னா தீவிரவாதி முஸ்லீம், பாகிஸ்தான் அந்த தீவிரவாதி வச்சிட்டான். அப்போ இதை நம்ம உறுதிப்படுத்த மாதிரி சொல்லலை இதெல்லாம். அப்போ அந்த கரெக்டாக நடக்குது பாருங்க சம்பவம். எப்போ புல்வாமா, இப்போ சொன்ன பெகல்காமு, இதை வச்சு இப்போ வந்து சிக்கந்தர் மலைக்கு வந்து நிற்கிறாங்க. அப்ப இவங்களோட அரசியலே முடிச்சு போறாங்க சார். நீங்க முடிச்சு போறல இல்லையா? எப்பவுமே கேக்குறது நியாயம் இல்லையா? 40 ராணுவ வீரர்களை கூட்டிட்டு போற சார், அந்த நிலைமை என்ன? நீங்க உண்மை தத்துவமா என்னன்னு இப்போ அவங்கள உள்ள விடுறது யாரு சார்? அகமதாபாத் ஏர்லைன்ஸ் உள்ள விடுறது யாரு? விமானிகள் 240 பேர் இறந்தாங்க. அதுல ஒருத்தர் குதிச்சு அதுக்கு தான் வர்றதுன்னு பாக்குறாரு. இப்ப அந்த ட்ரீட்மெண்ட் பாக்குறதுல தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் பல புலனாய்வு இதழ்கள், புலனாய்வு பத்திரிகைகள், புலனாய்வு யூடியூபர்கள் என்ன போடுறாங்கன்னா, இவரு மட்டும் மிஞ்சிருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்த 5 நிமிடத்தில் இவருடைய அசைவுகள் எங்கெங்க போனாரு, என்னென்ன வந்தாரு, அப்ப இவரு மேல சந்தேகம் வரணும் என்ற நிலைப்பாடு பல்வேறு கோணம் பார்க்குது. ஆகவே எப்பவுமே ஒரு நிகழ்ச்சிக்கு இது வரும்போது சார் 140 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. நம்ம வந்து இலங்கையில மொத்த மக்கள் தொகை 1 கோடியே 20 லட்சம் தான். ஈரான்ல மொத்த தொகை 9 கோடி தான். இஸ்ரேல் நாட்டு மக்கள் தொகை 95 லட்சம் தான். 95 லட்சம் தான் மொத்தமே. ஆனா இந்தியாவில் அப்படி இல்லை. நமக்கு கருத்துக்கள் வேறுபாடா இருந்தாலும், 1000 கருத்துக்கள் இருந்தாலும், இங்க ஒரு குடையின்கீழ் நாம் அனைவரும் ஒன்றிருக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். காரணம் இங்குள்ள இஸ்லாமியர்களுக்கோ, இங்குள்ள இந்துக்களோ, இங்குள்ள கிறிஸ்தவர்களோ வெளிநாட்டில் போக முடியாது. நம்ம எங்குமே தஞ்சம் போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆனால் நீங்கள் நாட்டினுடைய பாதுகாப்பு நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் நாட்டுடைய இறையாண்மையாக எழுப்பிய கேள்விகளை கேட்டால் அப்ப எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க? வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு சின்ன நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் ஒரு காலத்தில் பெரியார் சுத்த பேசினாரு, ஒரு காலத்தில் ஹிந்துஸை எதிர்த்து பேசினாரு, ஒரு காலம் அதுக்கு சமீப காலமாக திடீரென்று பெரியாருடைய கிறிஸ்தவர்களை எடுக்கிறாங்க. அது பிறகு இஸ்லாம் கிறிஸ்தவர்களுடைய சப்ஜெக்ட் எடுக்கும் போது என்ன சொல்றாரு அவரு? டிவியில் என்ன பத்திரிகைகள் என்ன பண்ணி கொடுக்குறாங்க? எங்க திமுக வந்து சிறுபான்மைகள் நாங்க பாதுகாப்புன்னு சொல்றாங்க, நீங்க அவங்கள நம்பி ஓட்டு போடுறீங்க, உங்க சமுதாயத்துக்கு அவர் என்ன பண்ணாரு, ஆண்டாண்டு அழுது புரண்டாலும் மாண்டவள் மீள்வர என்ற நிலைப்பாடு போல் சீமானவர்கள் சொன்ன கருத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் கொந்தளிப்பு வந்ததா இல்லையா? இஸ்லாமிய அமைப்புகள் மட்டுமல்ல, கிறிஸ்துவ அமைப்புகள் மட்டுமல்ல, அத்தனை சிறுபான்மையை சேர்ந்த கட்சிகளும் சரி, திமுகவும் சரி பொங்கி எழுந்தார்கள். சுப்பராபாண்டியன் கூட பொங்கி எழுந்தார். மேடையை கடிச்சு பிச்சு தின்று மாறி நிலைப்பாடு இருந்தார். ஆனால் அவர் கருத்தை சொன்னார். அப்போதும் கூட பாஜக தேசிய அளவில் மட்டும் இல்லை, சீமானுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்தியா அளவில் அதனால வந்து அவர் பேசின கருத்து நாங்கள் வரவேற்கிறோம். நானே இப்ப தொலைக்காட்சியில பேசுறேன், பரவாயில்ல. காலம் கடந்தாலும் ஞானம் பிறந்த கதை போல் சீமான் அண்ணன் அவர்கள் காலம் கடந்தாலும் ஞானம் பட்டது போல் இன்று அவர்கள் உண்மையை புரிந்து கொண்டார், எடுத்து வெளிவிடுகின்றார். ஆகவே சார் ஒரு விஷயம் அதுக்கு நான் சொல்ல. இப்போ நீங்க எது இருந்தாலும் RSS, இந்து முன்னணி, பிஜேபி, இந்து மக்கள் கட்சி, பஜ்ரங் தள், பிஜேபி எது சொன்னாலும் இவனை சங்கி பயில்வா சங்கி நீங்க சொல்றீங்க, உங்க வாக்குல வரோம். இப்போ அதே வந்து திராவிட சிந்தனைக்கு உள்வாங்கி திமுக அதிமுக நிகராக ஒரு பிராந்திய கட்சி ஆரம்பிச்சா நாம் தமிழர் கட்சி தலைவர் அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும்போது அது வைரல் ஏற்படும், வியூஸ் அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சினிமா நடிகர்கள் இருக்கிறாங்க.
ஒரு பொதுமக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவில் மத்திய அரசோ மாநில அரசோ ஒரு விளம்பரம் போட வேண்டாம். அந்த விளம்பரத்தை யார் போகும்? ரஜினிகாந்தோ கமலஹாசனோ ஸ்டார் பேசினாலும் அதுக்கு எஃபெக்ட் இருக்கும். அதே போல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இத்தனை ஆண்டுகாலமாக இந்து அமைப்புகள் சொன்னதை ஒரே வார்த்தையில் ஒரே வரியில் சீமானுடைய பேச்சு தமிழ்நாடு முழு ஈர்க்கப்பட்ட பேச்சு திராவிடத்தை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நிலைப்பாடு உள்ளது. ஒரு திரும்ப தான் சொல்றேன், அதாவது நாங்க பேசினால் அது இவங்க சங்கி இப்படிதான் பேசுவீங்கன்னு சொல்றீங்க. ஆனால் திராவிட இயக்கத்தை பாரம்பரியத்தில் திராவிட இயக்கத்தின் சித்தாந்தத்தை உள்வாங்கி கரைத்து குடித்து தெளிந்த நீரோடில் வந்து கொண்டு பொது மேடையில் பேசுகின்ற போது அதுக்கு எஃபெக்ட் இருக்கின்றது. ஒரு விஷயங்களை உங்களை மட்டும் ராமசாமி ஐயா மட்டும் பேசல, சீமானன் இன்னொன்னு சொல்லியிருக்கிறார், இந்தியாவில் மட்டும்தான் இது பாலும் நெய்யெல்லாம் கொட்டப்படுகிறது, மூத்திரம் குடிக்கப்படுகிறதுன்னு RSSக்கு எதிராகவும் பேசியிருக்கிறார். சரியா? பாஜக காரங்களுக்கு எதிராகவும் பேசியிருக்கிறார். இன்னொன்று ஐயா இப்போ சொல்ல வந்த மேட்டர் அவரே எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அந்த ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளானது. நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, இப்போ இந்த பாஜக RSS அரியணை ஏறி மோடி வாஜ்பாய்க்கு பிறகு இப்போ 15 ஆண்டுகள் ஆகும். இந்த 15 ஆண்டுகளில் இவங்க செஞ்ச சாதனை என்னன்னா, இங்கே சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கும், வரி வட்டி அது கந்து வட்டி எல்லா நாட்டில் கொடுமைகள் இருந்தாலும் மோடி வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. நம்ம நாடு பேர் என்ன தெரியுமாச்சு, அயர்லாந்தில் பேசுகிறாங்க, நம்ம நாட்டோட பொருளாதாரம் என்ன தெரியுமா ஆச்சுன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஈயம் பித்தளைக்கு பேர்ச்சம்பளம்னு சொல்கிற மாதிரி ஈயம் பித்தளைக்கு போட வேண்டிய பொருட்களை எல்லாம் வாக்கு இயந்திரங்களாகவும் ஈயம் பித்தளைக்கு போட வேண்டிய வானூர்திகளை எல்லாம் இன்னும் வச்சுக்கிட்டு பெருமை பீத்திக்கிட்டு இருக்கிறீங்க. சார் வந்து சீமான் அவள் கூட இப்படி பேச முடியாது. ஆனா இவரை இப்படி வாய்ப்புழுத்ததா யாராவது பெற்ற தாயையும் வந்து பெற்ற தாயையும் இந்த பிறந்த நாட்டையும் பேணுக்காக அதே நேரத்தில் பாஜக மீது உலகமே கடந்த 2 நாளுக்கு முன்னாடி கனடா நாட்டு பிரதமர் நீங்க தாங்க வந்து இது பண்றாங்க. உலக நாடுகள் முழுவதும் பிரதமர் மோடியை கண்டால் என்ன சொல்லுங்க தெரியுமா? எஜமான் காலடி மண் எடுத்து நெற்றியில போட்டு வச்சோம்னு அந்த நிலைப்பாடு. பிரதமரை கண்டால் பல நாட்டு இஸ்ரேல் நாட்டு பிரதமர் மட்டுமில்ல அமெரிக்கானுடைய அதிபர் ட்ரம்ப் கூட தேர்தல் பிரச்சாரத்தில் ஐயா நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணாங்க சொன்னாரா இல்லையா? உலக நாடுகள் இனிமேல் இந்தியாவுடைய சக்தி இல்லாமல் இந்தியாவின் ஆதரவு இல்லாமல் எந்த நாடும் இருக்க முடியாத நிலைப்பாடை பிரதமர் உலகத்துக்கு அறைகள் கொடுத்துள்ளார் என்பது பாகிஸ்தானுடைய அந்த வார்லே ஒரு சாட்சி. இல்ல இப்ப கொடிங்கியூர் குப்பை தொட்டி நாத்தம் வேசரபாடியில இருந்து நான் வரேன். இந்தியா சுதந்திரம் வாங்கினதுல இருந்து குஜராத்ல அமெரிக்க அதிபர் வரப்ப ஸ்கிரீன் போட்டாங்க குப்பத்தை மறைக்கிறதுக்கு. இங்க மதுரையில ஸ்டாலின் போறப்ப போட்டாங்க. அப்ப நாடோட யதார்த்த நிலை என்ன? எத்தனை பேர் சோத்துக்கு வழி இல்லாம உடம்பு வித்து கழிக்கிறாங்க? கூலி தொழிலாளி என்ன? 500 ரூபா 1000 ரூபாய் செல்லாதுன்னு ரஜினிகாந்த் மாதிரி சினிமால வர மாதிரி ராவா சொல்லி எத்தனை முதியோர்கள் எத்தனை பெண்கள் அந்த கணக்கில் வராமல் ஒரு இனப்படுகொலை செஞ்ச மாதிரி இந்தியா முழுக்க எவ்வளவு நடந்துச்சு? ஒரு பெண்கள்னு ஒன்று எடுத்துப்போம், நம்ம வேற எந்த டாபிக்கும் வேணாம். இப்போ கணவனுக்கு தெரியாம குடிகாரனுக்கு தெரியாம இந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் தனியாக ஒரு சேமிப்பு வச்சு ஒரு பொம்பளையை கட்டி கொடுக்கணும், நம்ம பெத்த பிள்ளைங்க குடும்பத்தை காப்பாற்றணும்னு வச்சிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ராவா 500 1000 செல்லாதுன்னு சொன்னப்ப பேங்க்ல போய் எப்படி சலான் போடணும், எப்படி அந்த பணத்தை உள்ள போடணும் எதுவுமே தெரியாது முக்கால்வாசி பாமர பெண்களுக்கு. அப்ப ஏண்டி முண்டை இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாமல் இத்தனை லட்சம் சேர்த்து வச்சிருக்காங்க, புருஷன் குடிகாரம் போய் அடிச்சு எத்தனை பேரை கொண்டிருப்பான், வயசான தாத்தா பாட்டிங்கள்ல வெளிநாட்டிலேருந்து பணம் வரும், இங்கே எடுத்து கொடுக்குறதுக்கு ஏஜென்ட் யாராவது இருப்பான் சொந்தக்காரன் இல்லாமல், அதை அவன் அன்னைக்கு அவன் பணம் இல்லாமல் அவன் எடுத்துகிட்டு போயிருந்திருப்பான், எத்தனை உயிர்கள் போயிருக்கும். அறிவே இல்லாமல் இவ்வளோ பெரிய நாட்டில் ஒரு 3-4 மாதம் நேரம் கொடுத்துருக்கலாம், இந்த பணத்தை மாற்றுங்க, தெருக்கு நாங்கள் கடை வச்சிருக்கிறோம், எல்லா பேங்க்லையும் எல்லா இடத்துலையும் போய் நீங்கள் மாற்றிக்கலாம்னு சொல்லியிருந்தா ஒரு நியாயம். ராவா செல்லாதுன்னு சொல்லி ஒரு படுகொலை நடத்திட்டு அது இல்லங்க நீங்க கவலைப்படுங்க. கருப்பு பணவாதிகள் முதலைகள் தான் அதை கமிட்டி கவலைப்படணும். இல்லையா அதை விட்டு ஒரு நாடு வல்லரசு ஆகணும், ஒரு நாடு டிஜிட்டல் சொன்னால விட்டுட்டேன். தேர்தலில் நாங்கள் தேர்தலில் வேலை பார்த்துருக்குறோம், கட்சியில் தேர்தலில் வேட்பாளராக நின்றுக்கிறேன். தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலையும் ஒரு தொகுதியிலையும் தேர்தல் ஆரம்பிச்ச ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் ஒரு 50 பெட்டி வேலை செய்யாது. அதுக்கப்புறம் இன்னொரு பெட்டியை மாற்றுவாங்க, கீச்சின்னு அடிக்கும், இல்லை யாரோ புகார் கொடுத்தா அப்ப ஈயம் புத்தளைக்கு போடுறது தான் அந்த பேர். அது ஒரு விஷயங்களுங்க. 1 லட்சம் மிஷின் இருந்ததுன்னா 2-3 ஃபால்ட் தான் வரும். ஏற்கனவே அந்த மிஷின் எல்லாம் பார்த்து சர்வீஸ் பண்ணி தான் அதை கொண்டு வராங்க. எங்க ஒருத்தர் எலக்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து எல்லா தொகுதியிலையும் உலகம் ஒரு விஷயங்களுங்க. உலகம் நாடுகளை இந்தியாவை
வளர்ச்சியை கண்டு அது பண்றாங்க. உலகமே உலகத்துல வல்லரசுல நம்ம உள்ளூர்ல 4 நாட்டுல இருக்கிறோம். ம். ஜப்பானே அதெல்லாம் பின்னுக்கு நீங்க தள்ளிடுறோம். சொல்லிக்கிறது. இதெல்லாம் நீங்க பெருமடையாம இப்ப நீங்க ஒரு எப்ப flight போய் இடிச்சு சொந்த- விழுவுது. சொந்த நாட்டை யாரை சிறுமைப்படுத்தி இல்ல, பேசுவாங்க? சிறுமைப்படுத்தலாம் பேசுறேங்க.